இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சிலர் உளவு பார்த்த விவகாரத்தில் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது திடுக்கிட வைக்கும் தகவல்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ரமேஷ்குமார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஏற்கனவே ஒருவர் பின் ஒருவராக சங்கிலி தொடர் போல கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது மேலும் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா நம்ம அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்த விவகாரத்தில் மேலும் ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பஞ்சாப் மாநிலம் மஹலான் கிராமத்தை சேர்ந்த ரூப் நகர் பகுதியை சேர்ந்த ஜஸ்பீர் சிங் என்பவரை தான் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். ஏற்கனவே ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நமக்கெல்லாம் நன்கு தெரியும், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பெண் யூடியூபரான ஜோதி மல்ஹோத்ரா என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் பாகிஸ்தானின் உளவு அமைப்போடு இணைந்து கொண்டு பல உளவு வேலைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டார். அந்த வகையில் தான் தற்போது தொடர்ச்சியாக பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மற்றொரு யூடியூபரான இந்த ஜஸ்பீர் சிங் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பாகிஸ்தான் நாட்டு உளவு அமைப்பான ISIக்காக இந்தியாவில் பல உளவு நெட்வொர்க்கையே நடத்தி வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் பஞ்சாபினுடைய சிறப்பு காவல்துறை எடுத்த நடவடிக்கையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் நடத்தி வரக்கூடிய யூடியூப் சேனலின் பெயர் ஜான் மஹால் என்கிற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். சுமார் 11 லட்சம் பேர் இந்த யூடியூப் சேனலில் இவரை பின்தொடர்கிறார்கள். இவர் பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய உளவு நெட்வொர்க்கான ஜூட் ராந்தவாவின் ஒரு அங்கமாக இவர் செயல்பட்டு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஹரியானாவை சேர்ந்த பெண் யூடியூபரான ஜோதி மல்ஹோத்ராவுக்கும் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாகிஸ்தான் தூதரக அதிகாரியான டேனிஷ் என்பவரோடும் மிக நெருங்கிய தொடர்பில் இந்த ஜஸ்பீர் சிங் இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் கடந்த ஆண்டு டேனிஷுடைய அழைப்பின் பேரில் டெல்லியில் நடைபெற்ற பாகிஸ்தான் நாட்டினுடைய ஆண்டு கொண்டாட்ட நிகழ்விலும் இவர் பங்கேற்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 2020, 21 மற்றும் 24 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை இவர் பாகிஸ்தானுக்கும் பயணம் மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய உளவு அதிகாரிகள், உளவு அமைப்பினர் மற்றும் ராணுவ அதிகாரிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். பாகிஸ்தான் ஆண்டு தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொண்ட அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த விளாகர்கள், யூடியூபர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளோடும் இவர் தொடர்பை ஏற்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஜோதி மல்ஹோத்ரா பிடிபட்டார் அல்லவா, அப்போது உடனே சுதாரித்துக் கொண்ட இந்த ஜஸ்பீர் சிங் உடனடியாக தனது செல்போனில் இருந்த பாகிஸ்தானை கொண்ட பல்வேறு தொலைபேசி எண்கள், தான் மேற்கொண்ட தொடர்பு எண்கள் அனைத்தையும் தடயமே தெரியாமல் அழித்து விட்டார். எதற்காக என்றால் தான் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தனது செல்போனில் இருந்த அனைத்து ஆதாரங்களையும் அவர் அளித்திருக்கிறார். தற்போது இவருடைய செல்போனை தடவியல் துறையினர் பறிமுதல் செய்து விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தி, மேலும் இவருடைய செல்போனில் இருந்து இன்னும் சில பாகிஸ்தானை கொண்ட எண்கள் கூட கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்னும் இதன் பின்னணியில் விரிவான ஆலோசனைக்கு பிறகு இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவு நெட்வொர்க்கையும் பிடிப்ப நாங்கள் உறுதி பூண்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடைபெற்றிருக்கிற இந்த அடுத்தடுத்து வருகின்ற தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் என்பது ஏதோ திடீரென திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல தெரியவில்லை. மிக நீண்ட காலமாக இதற்கு பின்னால் சதி வேலை பின்னப்பட்டு திட்டம் தீட்டப்பட்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோ என்கிற சந்தேகம் கூட தொடர்ந்து எழுகிறது. அந்த அளவுக்கு இந்த உளவு நெட்வொர்க் என்பது தோண்ட தோண்ட மிக ஆழமாக விரிவடைந்து கொண்டே செல்வது காவல்துறை மத்தியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.